Hey guys, எல்லாருக்கும் ஆங்கில தின புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. ஒரு ஆர்வத்தோட ஸ்டார்ட் பண்ணுவோமா? Over the edge, feel like I'm floating through the air. The pain I felt is paid for, all is said and done. Oh, I am restricted, fixed upon the web. I need to kick the habit that my mind is breathing in. Break out, I've got to see. Spent all my life holding all of it closely. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. Hey guys, welcome back to our channel. எல்லாருக்கும் ஆங்கில தின புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன், எல்லோரும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பஸ் ட்ராவல் vlog தான் வரப்போகுது. எந்த டிரான்ஸ்போர்ட்டோட இன்றைக்கி போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா டிரான்ஸ்போர்ட்டோட தான் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் போக போகிறோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ பிராண்ட் நியூ பஸ்ஸுங்க. ஏன்னு கேட்குறீங்களா, இந்த டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இப்போது சென்னையிலேருந்து கோயம்புத்தூராக இருக்கட்டும், கோயம்புத்தூர்லேருந்து சென்னையாக இருக்கட்டும், 17ஆம் தேதி டிசம்பர் 17ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபஸ்ட்டு கமர்ஷியல் ரன் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ பஸ்ஸுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸ், பாரத் பென்ஸோட, அது மட்டும் இல்லாமல் எம்ஜியோட பில்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது கிளைட்ஸ்ன்னு சொல்லிட்டு பாரத் பென்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பாடி பில்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க. உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு வந்த பஸ்ஸை, இன்டீரியர்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி நீங்கள் அவுட்ரோவும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது நம்ம வண்டிக்கு. டிரைவர் ஃப்ரெண்ட்லி குரூப் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பேசின வரைக்கும் எல்லாம் எப்படி சொல்கிறது, எல்லாம் ஸ்மூத்தாக, ஒரு ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. நல்லா ஜாலி டைப்பாக தான் இருக்காங்க. எப்படி சொல்கிறதுங்க, வண்டி புதுசு, எல்லாமே புதுசு, அது புது வருஷத்தோட இந்த டெல்டா டிரான்ஸ்போர்ட்டோட இது ஒரு பஸ் vlogோட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஓப்பனிங் செரமனி பண்ண போகிறோம். சரி ஓகேங்க, எப்படி சொல்கிறது, ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 16,150 சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி டிசம்பர் 31 பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கும். நெக்ஸ்ட் இயர் 2024 முடிக்கும் போது 31 டிசம்பரில் எவ்வளோ இருக்குன்றதை அப்படியே பார்த்துடலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்லி க்ரூஸ் எல்லாமே சொல்லியாச்சு. வண்டி எங்கேருந்து எங்கே போகுதுன்றதை அதெல்லாம் போக 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 பேசுவோம். சரி ஓகே, நம்ம டிக்கெட் ஃபேர் என்ன ஏதுன்றதையும் பார்த்தீங்கன்னா அப்புறம் லாஸ்ட்டாக தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எப்படின்னா பஸ்ஸோட ட்ராவல் ஜேர்னியாக இருக்கட்டும், அந்த வண்டியோட கம்ஃபர்டபுள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக வந்து முடிக்க போகும்போது சொல்கிறேன். வேறு ஏதாவது சொல்லணுமா? நான் இப்போ எங்கே இருக்கேன் அதை முதல்ல சொல்லிடுறேன். நான் பார்த்தீங்கன்னா சரவணம்பேட்டியில் இருக்க ஒரு குமரகுரு காலேஜுங்க, ஒரு ஃபேமஸான காலேஜ்னே சொல்லலாம் கோயம்புத்தூரில். இப்போ நம்ம அங்கே தான் இருக்கோம். இந்த ரூட் பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ்லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க கிரவுண்ட்லேருந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரவணம்பேட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நம்ம ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் ரூட் வழியாக அப்படியே போயிட்டு லட்சுமி மில்ஸ், அதுக்கப்புறம் வந்து பீலமேடு, அந்த ரூட்டில் அப்படியே டச் பண்ணி நம்ம அவனாசி போயிட்டு, அவனாசிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேல்மருவத்தூர்லேருந்து ட்ராப்பிங் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு மேல்மருவத்தூர், செங்கல்பட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிட்டிக்குள்ளே தான் வராங்க. நம்ம சிட்டிக்குள்ளே வேணாலும் இறங்கிக்கலாம். கோயம்பேடில் பார்த்தீங்கன்னா இறங்கினதுக்கப்புறம் கோயம்பேடு மட்டும் கடைசி பாயிண்ட் கிடையாதுங்க. நம்ம இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரமடா ஹோட்டல் சொல்லுவாங்க, எக்மோரில் இருக்குது. எக்மோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்பிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்கிறது, கோயம்பேடு வரைக்கும் இறங்குறவங்க கூட மற்ற இடத்துக்கு போகணுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். பட் இவங்க எக்மோர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. செல்யூட் டு டெல்டா டிரான்ஸ்போர்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது நடுவில் கூட இறங்கணும், ரெஸ்ட் ஆஃப் பிரேக்னா கூட வண்டி நிறுத்துவாங்களாம். மிச்சம் எல்லாமே கேட்ட வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதான் சொல்லிட்டுல, ஃப்ரெண்ட்லி க்ரூங்க. ஃப்ரெண்ட்லி க்ரூனா அப்படி ஃப்ரெண்ட்லி க்ரூ. இது வரைக்கும் ஓகே. இதுக்கப்புறம் எப்படி போகிறதுன்றத ட்ராவலை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா? சரி வாங்க, டெல்டாவோட இந்த வருஷத்தை புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி ஓகேங்க, நம்ம வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் வாங்க. உள்ள என்ன லைட்டிங், அதை பாருங்க எப்படி இருக்குன்னு. யூ செம்மையாக எடுத்து வச்சிருக்காங்க. வண்டி சும்மா பக்காவாக இருக்குது பாருங்க, லைட்டிங்லாம். வண்டியோட பில்ட் தான் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ளலாம் அவங்களோட டிபிக்கல் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ப்ரௌனிஷ் தாங்க. இந்த பேக் ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க பிராண்டிங் போட்டு செம்மையாக எந்த அளவு ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள் இந்த வண்டி. உள்ளலாம் செதுக்கி வச்சுருக்காங்க. எம்ஜி சொல்ல போனால்
பக்காவாக தான் மாசாக எடுத்துருக்காங்க உள்ள. எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே ஒரு பேலஸ்குள்ளே வந்த மாதிரியே ஒரு ஃபீலுங்க. அந்த அளவு பார்த்தீங்கன்னா உள்ள இன்டீரியர்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க. வண்டியும் பார்த்தீங்கன்னா புது வண்டியில் எல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக சும்மா பழிச்சுன்னு வச்சுருக்காங்க. சரி ஓகே, நம்ம வண்டியோட எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம் வாங்க. Let's start our journey and New Year. பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட் எடுத்துட்டு இருக்காரு நம்ம அண்ணன் தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக கணபதி லைன்லேருந்து வந்துட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு யூட்டர்ன் அடிச்சுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்னி பஸ் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா லான்ச் ஒன்று கொடுத்துருக்குங்க. அங்கே போயிட்டு எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சென்னை நோக்கி புறப்படணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுங்க. செம்ம லான்ச் வச்சுருக்காங்க. நல்லா வந்து ப்ரீமியமாக வச்சுருக்காங்க. பேசஞ்சர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 2, 5, 7, 9 அப்புறம் 9, 12 பேர் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து உட்காந்துக்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைடுக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 சைடு கூட ஏசி கூட வச்சுருக்காங்க. ஃபேன் இருக்குது, எல்லாமே இருக்குங்க இப்போதைக்கு. வணக்கம்ண்ணா, உங்கள் பேருண்ணா? சிவாங்களா? நீங்கள் கரெக்டாக புக் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏதாவது நீங்கள் ஆஃபர் பண்ணுவீங்களா? கண்டிப்பாங்க. டைரக்ட் கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 10 to 15% ஆஃபர் இருக்குதுங்க. சரி, ரெகுலராக நம்ம ஆஃபீஸ் புக்கிங். அந்த ஆஃபீஸ் லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி ஓகேங்க. வண்டி பார்த்தீங்கன்னா 9:30க்கு இங்கேருந்து டிபார்ச்சர். 9:32 ஆகிடுச்சு. 2 நிமிஷம் நம்மளால் டிலே ஆகிட்டு இருக்கக்கூடாதுல்ல. சரி வாங்க, வண்டிக்குள்ளே போயிட்டு அப்படியே நம்ம சென்னை நோக்கி பயணிக்கலாம். போகலாமா? போகலாம். வண்டிக்குள்ளே ஏறியாச்சுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்மளால் ஒரு 2 நிமிஷம் டிலே ஆகிடுச்சு. எப்படியோ மேக் ஓவர் பண்ணுறோம் அப்படிங்கிறேன். சரி வாங்க போகலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற நியூகோ எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து சேலம், ஒசூர் அந்த ரூட் போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஏறுற இடங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதோ ஹோட்டல் தமிழ்நாடு இருக்குது. இங்கே ஒரு போர்டிங் பாயிண்ட் இருக்குது. எத்தனை பேர் ஏறுறாங்கன்றதை பார்ப்போம். தமிழ்நாடு ஹோட்டல் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் எடுத்துட்டோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவனாசி ரோடு போது பார்த்தீங்களா, அதை அப்படியே பிடிச்சிட்டு போக வேண்டியதாக இதே லைனில் போகிற போது பார்த்தீங்கன்னா லட்சுமி மில்ஸு, பீலமேடு, ஹோப்ஸ் காலேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீலாம்பூர் வழியாக அப்படியே அவனாசி போய் ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம இன்னைக்கு கிராஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் டோல்கேட்டுங்க கருமத்தாம்பட்டி டோல்கேட். இப்போ நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்படியே நம்ம இன்டர்வியூ செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம்.
வணக்கம். உங்கள் நேம்னா? என் பேர் வாசுதேவனுங்க. வாசுதேவன். ஓகேண்ணா. நம்மளுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த டிரைவிங்கில்? எனக்கு ஆம்னி ஃபீல்டில் வந்து 2011 இருக்குதுங்க. ஓகே. ஒரு 12 வருஷமாக ஆம்னி ஃபீல்டு. ஓகேண்ணா. நம்ம வந்து இது வரைக்கும் என்னென்ன பஸ்ஸஸ் ஓட்டிருக்கீங்க இது வரைக்கும்? நான் லைலாண்ட் ஓட்டிருக்கிறேங்க, பாரத் பஸ் ஓட்டிருக்கிறேன், ஈச்சர் ஓட்டிருக்கிறேன், வால்வோ ட்ரைவ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வால்வோவில் வச்சு அந்த லைசன்ஸ் எடுத்துருக்கீங்க? வால்வோ லைசன்ஸ் எடுக்காமல் வால்வோ ஓட்டுவேன். அப்படி ஓட்டலாங்களா? சரி ஓகேண்ணா. சரி ஓகே. நம்ம பஸ்ஸோட கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த பஸ்ஸோட ஃபீச்சர்ஸ் மட்டும் அப்படி சொல்கிறீங்களா? இப்போது லைலாண்டு, ஈச்சரு, டாட்டாவை பொறுத்த வரைக்கும் நார்மல் எல்லாருமே ஓட்டுறாங்க. பட்டு இதில் பென்ஸை பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஸ் நல்லாயிருக்கும். ஓகேண்ணா. ஓட்டுறதுக்கு பழகிட்டோம்னா வால்வோ மாதிரி இருக்கும், ஸ்கேனியா மாதிரி இருக்கும். ஓட்டுறதுக்கு சஸ்பென்ஸ் சூப்பராக இருக்கும், இன்டீரியல் நல்லாயிருக்கும். நாய்ஸ் அரெஸ்டட் இது. BS6 போது பொல்யூஷன் கிடையாது. பிக்கப் பண்ணும்போது நல்லா இருக்குது, சடன் பிக்கப். ஓகே. மற்றபடி மைலேஜ் அப்படின்னு ஆவரேஜ் எல்லா கொடுத்து கொடுக்குது. எல்லா வண்டி மாதிரி ஆவரேஜும். சரி ஓகே. உங்கள் மாதிரி சொல்லுவீங்க, நம்ம பாரத் பென்ஸ் இப்போ இந்த ரூட்டில் ஓடிட்டு இருக்குல்ல, எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது நம்ம வண்டி? நம்ம வண்டி வந்து 3.7 வரைக்கும் தருதுங்க. 3.7 வரைக்கும் பரவாயில்லன்னு சொல்லுதுங்க. அந்த சைடில் வந்து கஸ்டமருக்கு மோஸ்ட்லி எந்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த சர்வீஸ் நல்லா கொண்டு போகலாம். ஓகேண்ணா. இப்போது இந்த செப்பல் மேலே வைக்கிற பழக்கம் இருக்கா? இந்த பபுள் காம் பழக்கம் இதெல்லாம் வந்து இருக்குங்களா? இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எக்கச்சக்கமாக நடந்துருக்கும், நடக்காமல் இது இருக்காது. இப்போ நம்ம டெல்டா இப்போ ஆப்ரேட் பண்ணுறதுலேருந்து கரெக்டாக 17 ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஏதாவது வந்திருக்கா? இல்லை வந்திருக்கு. அது நம்ம கஸ்டமர்கிட்ட ஒன்றுமே ஒரே பண்ணிக்க முடியாதுங்க. நம்ம தாட்டை கொஞ்சம் வசதி பேசவே முடியாது. பட் அவங்க இல்லைன்னா நம்ம தொழில் பண்ண முடியாது. அவங்க வந்தால் தான் வந்து வண்டி ரன் ஆகும். ரன் ஆனால் தான் எங்களுக்கு வேலை. அப்படின்போது கஸ்டமர் சிலர் வந்து அப்படி பண்ணுறாங்க, எல்லாருமே பண்ணுறது இல்லைங்க. மோஸ்ட்லி 100ல் 10 பேர் பண்ணுவாங்க. அதை நம்ம அப்சர்வ் பண்ணதே ஆகணும், வேறு வழியே கிடையாது. நம்ம கஸ்டமர்கிட்ட கோவப்படுறதுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. நம்ம பர்சனலாக என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்க. நம்ம ஒரு ஃபீல்டில் வந்துட்டோம், அது வந்து கம்பெனி சைட்லேயும் சரி, கஸ்டமருக்கும் சரி, நம்ம சப்போர்ட்டிவ் இருந்தால் மட்டும்தான் இந்த தொழிலில் ரன் பண்ண முடியும், சர்வீஸும் நல்லாயிருக்கும். ஓகேண்ணா. சரி ஓகே. நம்ம டெல்டா டிரான்ஸ்போர்ட்லாம் என்னத்தில் இப்போ ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ரீசெண்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பஸ்ஸஸ்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த லைனில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? சார் நாங்கள் வந்து நவம்பரில் வந்து 2ஆம் தேதி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பெங்களூர் ரூட்டு சர்வீஸ் பண்ணுங்க. ஓகேங்கண்ணா. டே நைட் சர்வீஸ் கொடுத்துருந்தேங்க, பாரத் பஸ் தாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை. நெக்ஸ்ட் வந்து மல்டி ஆக்சல் வால்வோ எடுத்துங்க. ஓகேண்ணா. மல்டி ஆக்சல் வந்து டிசம்பர் 1க்கு ஆப்ரேட் பண்ணுங்க. ஓகேண்ணா. ஆப்ரேட் பண்ணி அதுவும் கோயம்புத்தூர் டு ஹைதராபாத் ஓடிட்டு இருக்குங்க. அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ வந்து டிசம்பர் 17 சென்னை டு கோயம்புத்தூர் சென்னை பாரத் பஸ் ஆப்ரேட் பண்ணிருக்கோம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இது நல்லா ஓடிட்டு இருக்குங்க. ஓகே. நம்ம அண்ணா கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேசி முடிச்சாச்சு. இப்போ அடுத்த இன்னொரு அண்ணா இருக்காரு, அவர்கிட்டயும் பேசுவோமா? வணக்கம். வணக்கம்ண்ணா. எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். ஓகே நன்றிண்ணா. எப்படியே சப்ஸ்கிரைபர் சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்லிடுறேன். உங்களுக்கு பேர்லேருந்து அப்படியே ஒன்றுண்ணா நம்ம எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க அப்படியே நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. என் பேர் செல்வகுமார். ஓகே. நான் வந்து ஆம்னி பஸ் ஃபீல்டில் 8 இயர்ஸ் சர்வீஸில். ஓகே. இது வரைக்கும் என்னென்ன பஸ் ஓட்டிருக்கீங்களா? நான் வந்து லைலாண்டு, பாரத் பென்ஸு, டீச்சரு, ஓகேண்ணா, டாட்டா, வால்வோ. வால்வோ வரைக்கும் ஓட்டிருக்கீங்க. உங்ககிட்ட அந்த வால்வோ சொல்கிற லைசன்ஸ்? வால்வோ லைசன்ஸ் இருக்குது. ஓகே. சரி ஓகேண்ணா. இப்போ என்னென்ன ட்ராவல்ஸில் ஓட்டிருக்கீங்க? நான் வந்து மதுரை ராதா ட்ராவல்ஸில் தான் 8 வருஷம் சர்வீஸு. ஓகே. வேறு எதுலேயும் நான் ஓட்டல. 8 வருஷம் டெல்டாவில் தான். டெல்டாவில் தான். பேசஞ்சர்ஸ்லாம் என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எதாவது சொல்ல முடியுங்களா? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லோரும் வந்து சேஃப்டியாக வாங்க, சேஃப்டியாக போங்க, ஆன் டைம் வாங்க, ஆன் டைம் போங்க. ஆன் டைம் நாங்கள் கரெக்டாக இறக்கி விட்ருவோம். சேஃப்டியாக வாங்க. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ. சரி ஓகேங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ 2 அண்ணாக்கிட்டையும் பேசியாச்சு, என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது. நான் எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மூலிமா எல்லாரும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், பேசிக்கான சில ஐட்டம்ஸ் மட்டும் தாங்க. ஃபஸ்ட்டு வண்டிக்குனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ளே போகிறோமா, உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு செப்பல் இருக்கும் பார்த்தீங்களா. இன்கேஸ் நீங்கள் பர்த்தில் புக் பண்ணிட்டு போகிற மாதிரினா கீழே முதல்ல செப்பலை வச்சுட்டு அப்புறம் நீங்கள் போய் தூங்குனீங்கன்னா அந்த அழுக்கு படாமல் இருக்கும். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த தேவையில்லாமல் இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த ட்ரக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் வாங்க. அதுக்கப்புறம் வேணா இன்னொன்று ஆனால் உங்ககிட்ட இன்னொன்று சொல்லிடுறேன். நம்ம பேசஞ்சர்ஸ் வராங்களே, இப்போ வாமிட்லாம் எடுக்கிறாங்க. இப்போது கூட நடந்தது நம்ம வண்டியில். ஆமாம். இப்போ அவங்க எவ்வளோ கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்க தெரியுங்களா? வாமிட் எடுத்து ஃபுல் பெட்டு நாஸ்தி பண்ணியாச்சு. பட் ஆனால் அவ்வளோ பொலைட்டாக 2 பெட் செட் பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துட்டாங்க. இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஏன்னா இப்போ அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒயிட் வேறு ஃபுல்லாக அவங்களோட பிராண்டிங் போட்ட மாதிரி சூப்பராக வச்சுருந்தாங்க. அது அப்படியே பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடுச்சு.
நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள், ஒன்று நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏதாவது வாமிட் கவரோ ஏதாவது ஒன்று எடுத்துக்காங்க, அது ரொம்ப நல்லது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதால முதல்ல ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தாலே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. இது வந்து என்னோடய பாயிண்ட்லேருந்து நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம கிராஸ் பண்ண போகிற 2வது டோல்கேட்டுங்க, விஜயமங்கலம் டோல்கேட். ப்ரொசீட். ஹாப்பி நியூ இயர்ண்ணா. ஹாப்பி நியூ இயர். டெல்டா டிராவல்ஸின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஓகேங்க, இது இப்போ பார்த்தீங்கன்னா 2024 வந்து இப்பொழுது ஸ்டார்ட் ஆயாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்னும் அடுத்த லெவலுக்கு தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் டேஸில் வந்து நீங்கள் எல்லாமே பார்க்க ஆரம்பிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. பட்ஜெட் ட்ராவலர் பரத் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லோரும் டோன்ட் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். எல்லோரும் சேஃபாக இருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பிளான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போட்டிருப்பீங்க. அந்த போடுற பிளானை இந்த வருஷம் முழுக்க நிறைவேற்றுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நீ போட்டியாடான்னு கேட்கலாம். நான் அந்த மாதிரிலாம் இது போட மாட்டேன். போட்டாலும் அதை வந்து செயல்படுத்த மாட்டேன் அந்த ரெசல்யூஷன்லாம் எப்பயும் போல். ஆனால் கரெக்டாக இருப்பேன்றது மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் அதே மாதிரிலாம் கரெக்டாக இருங்க. இன்கேஸ் ஏதாவது ரெசல்யூஷன் போட்டுறீங்கன்னா மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணுங்கள். சரி, ஓகே. டைம் பார்த்தீங்கன்னா மணி 12:01 ஆச்சு. இப்போ போய் நான் தூங்குற நேரமும் வந்தாச்சுங்க. சரி, ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து ரெஸ்ட் ஆஃப் பண்ணி ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். குட் நைட். நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை கொஞ்சம் முன்னாடி தாங்க இருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் 5 நிமிஷம் போனோம்னா கரெக்டாக உளுந்தூர்பேட்டை டோல்கேட் நம்ம கிட்ட வந்துடுவோங்க. வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக செம்ம ரன்னிங்கில் வந்திருக்கு வண்டி. ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா இப்போயே நம்மளுக்கு 3 ஆயிடுச்சு. எப்படின்னா நம்மளுக்கு 7 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம எக்மோர் கொடுத்துருக்காங்க. 4 ஹவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம போய்டுவோம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டிரைவர் என்ன வந்து சேஞ்ச் ஆவாங்க. அப்படியே வந்து இதுக்கப்புறம் இந்த ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா டிரைவர் என்னவும் மாறியாச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் ஃபுல் ஸ்டேஷாக கூட்டு போக போகிறாரு பார்த்தீங்கன்னா எக்மோர் வரைக்கும். சரி, ஓகே. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா கேபின் ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே தூங்க போகிறேன். டிரைவர் என்ன பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டாரு. அதான் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா இப்போ தூங்க போகிறோம் உள்ள. சரி, ஓகே. வாங்க கேபின் ரைட் பண்ண என்ஜாய் பண்ணிவிட்டு டேட் பார்த்தீங்கன்னா உனக்கு சும்மா தூங்க போயிட்டு அப்புறம் மறுபடியும் மார்னிங் நம்ம சந்திக்கலாம். அது தேவையில்லை, ஆஃப் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் டோல்கேட் பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்தூர்பேட்டை டோல்கேட் தாங்க கிராஸ் பண்ண போகிறோம். இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் டோல்கேட் 2024. நிற்கும்.
இப்போ நம்ம கிராஸ் பண்ண போகிறோங்க இந்த வருஷத்தோட 2வது டோல்கேட். இன்னைக்கு நம்ம கிராஸ் பண்ண போகிற 4வது டோல்கேட் என்னன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக நம்ம ஆத்தூர் டோல்கேட் தாங்க தாண்ட போகிறோம். தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா போய் தூங்க போகிறேன். சரி ஓகே வாங்க டோல்கேட் அப்படியே பார்ப்போம். மார்னிங் எல்லாமே பார்க்கலாம். தெரிஞ்சு கொஞ்சம் தாண்டி நினைக்கிறேன். சிட்டி தாண்டதுக்கப்புறம் தான் திருப்பி நினைக்கிறேன். சரி ஓகே குட் நைட். எல்லாருக்கும் குட் மார்னிங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டலூர் தாண்டி வண்டி போய்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போய் தாம்பரம் தான். அப்படியே பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே தான் போயிட்டு அதுக்கப்புறம் எல்லா டிராஃபிக் மைலில் இறக்கி விட்டு நம்ம கடைசியாக நம்ம போய் எக்மோரில் போய் இறங்க போகிறோம். உள்ளே போய் தூங்கலையும் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளான ஜேர்னிங்க. எப்படி சொல்கிறது, நல்லா போய் தூங்கினேன். நல்லா ஒரு தூக்கமாக சொல்லலாம். நல்லா ஒன்றும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேஸ் கொஞ்சம் ஓரளவு ஓகேன்ற மாதிரி இருக்குது. சரி ஓகே எத்தனை மணிக்கு எல்லா டிராஃபிக் பாயிண்ட் போகிறாங்கன்றது பார்க்கலாம். அது இல்லாமல் எக்மோருக்கு எத்தனை மணிக்கு அப்படியே இறக்கி விட்றாங்கன்றதும் உங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ணுறேன். சரியா 6:40 பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து எடுத்தாச்சுங்க. நம்மளுக்கு கரெக்டாக 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா எக்மோர் சொல்லியிருக்காங்க. எத்தனை மணிக்கு போகிறாங்கன்றது பார்த்தல. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷார்ப்பாக 6:40 பார்த்தீங்கன்னா நம்ம டிபார்ட் ஆயாச்சு. ஓகே ஃபைனல் டெஸ்டினேஷன் நோக்கி போவோம். நடுவில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் எதுவும் கிடையாதுங்க. டேரெக்டாக அங்கே போக வேண்டியதாக எக்மோர் கிட்ட போகலாம். சென்னை எக்மோருங்க. என்னதான் நம்ம பஸ்ல பயணிச்சாலும் ட்ரெயின்ல பயணிச்சாலும் எல்லாருக்குமே ஒரு என்ன ஆசை இருக்குன்னா எப்படியாவது அந்த வண்டி கிட்ட ஒரு வாட்டி அந்த டிரைவர் சீட்ல போய் உட்கார மாட்டோமான்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்ததுங்க. அந்த ஆசை பார்த்தீங்கன்னா நம்ம டெல்டா டிரான்ஸ்போர்ட்டோட எனக்கு நிறைவேறதே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் சீட்டில் உட்காருறேன். இது வரைக்கும் நான் எதுலையுமே உங்கள் கார் கூட ஓட தெரியும், அதில் கூட இது வரைக்கும் உட்காந்துருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துருக்கேன். ஒரு எப்படி சொல்கிறேங்க, இங்கே உட்காந்தாலே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சீட்டில் உட்காருவோம். நார்மலாக ஒரு குஷன் சீட்டில் உட்கார மாதிரி தான் இருக்குது. அந்தளவு பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸ் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் பக்காவாக இருக்குங்க. செம்மையாக ஓட்டலாம் போல. ஆனால் நல்லா ஓட்டிட்டு தான் வந்திருக்கேன். டிரைவிங் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லாம் பக்காவாக தான் வந்திருக்கு. வேற என்ன சொல்றதுங்க. சரி ஓகேண்ணா, நன்றிண்ணா. ஹாப்பி நியூ இயர். ஓகே ஹாப்பி நியூ இயர். சரி
வாங்க ஓகே 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளை வந்து எக்மோரில் இறக்கி விட்டாச்சு. வண்டியும் பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சுங்க. ஒரு பக்காவான ரைடு பார்த்தீங்கன்னா நம்மளை டெல்டா டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இறக்கி விட்ருக்காங்க சென்னை எக்மோர் வரைக்கும். வண்டியில் அந்த பாரத் பென்ஸ்னால பார்த்தீங்கன்னா அந்த சஸ்பென்ஷன் லெவலில் வேறு லெவலில் மாசாகவே இருந்தது. எந்த ஒரு அலுங்கலும் குலுங்கல் எதுவுமே தரல. அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், வாட்டர் பாட்டில் மட்டும் அன்லிமிட்டடுங்க. நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து கேளுங்க, அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதாவது ரெஸ்ட் ரூம் வந்துச்சுன்னா கூட எதாக இருந்தாலும் நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லேயே சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வண்டி நிப்பாட்டுவாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மறைவான இடத்துல நிப்பாட்டுவாங்க. வேறு என்னங்க வண்டியோட ஸ்பீடாக இருக்கட்டும். எஸ் நம்ம வண்டி பார்த்திங்கன்னா BS6னால வண்டி 80லே லாக் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த 80 பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்ட்லாம் கொஞ்சம் டைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வீக் டேஸ், இதுக்கும் வீக்கெண்ட் தான், இன்றைக்கி சண்டே தான். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அளவு டிராஃபிக் இல்லாதனால கரெக்டாக உள்ளே வந்துட்டோம் எல்லா சைடும். வேறு என்ன, ஓகேங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான vlogல பார்க்குறேன்.